வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாட வேண்டியவற்றையும் விட்டு ஓடுவதையும் குறித்து மிக அழகாக இங்கே பக்தன் பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி. எவைகளை விட்டு ஓடணும்? முந்தின வசனத்தை வாசிக்க கேட்போம். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை இது கிறிஸ்தவத்துக்கு விரோதமான செயல். கிறிஸ்தவத்திலே விக்கிரக ஆராதனைக்கு ஒத்தது எதுவென்றால் பண ஆசை. பணத்தை சம்பாதிக்கலாம், தவறே இல்லை. வேதம் சோம்பேறியாயிருந்து சாப்பிட ஒருபோதும் சொன்னதில்லை. கடினமாக உழைக்க வேண்டும், ஆமென், பிரயாசப்பட வேண்டும். ஆனால் இருதயத்தில் பணத்தின் மேல ஒரு ஆசை வந்துவிடவே கூடாது. ஆமென். இந்த பண ஆசை இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பணத்தை சம்பாதிக்கணும், பிரயாசப்படணும், கடினமாய் உழைக்கணும். அதுக்கு ஒருபோதும் எதிர் அல்ல வேதாகமம். ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் எதிர்க்கக்கூடாது. லவ் ஆஃப் மணி, பணத்தின் மேல ஒரு பற்று, ஒரு ஆசை இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் பாருங்க, பணத்தை வச்சு தான் எல்லா காரியம் சாதிக்கிறோம். அப்படி தானே? எங்கே திரும்பினாலும் உண்மையை மறைக்க பணத்தை கொட்டுகிறார்கள், அள்ளி வீசுகிறார்கள். தங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற, காரியம் சாதிக்க, விரைவாக முடிக்கணும், இப்பவே நடக்கணும், வெயிட் பண்ணலாம் முடியாதுங்க. நான் சொல்றது இப்பவே நடக்கணும், அதுக்கு எவ்வளவு தொகைனாலும் பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி அவசரமாக சில காரியத்தை தீவிரப்படுத்த வந்திருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு தனிப்பட்ட விதத்தில் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க வந்திருக்கிற நிலைமை எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். பணத்தை நாம் கண்டிப்பாக சரியாக பயன்படுத்த வேண்டும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், அப்படிதானே? பணம் அவசியங்க. பேசுகிற எனக்கும் பணம் அவசியம். ஆனால் பணத்தையே மையமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அதைவிட மேலானது ஒன்று உண்டு என்பதை நினைவில் கொள்ளும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எங்க திரும்பினாலும் பாருங்க, பணத்தை சம்பாதிக்கிறதுல குறியா இருக்கிறாங்க. பணம்னா பிணமும் வாயை திறக்குங்க. பணம், நேரம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ஏன்னா ரெண்டுமே எண்ணக்கூடியது, அப்படிதானே? பணத்தையும் எண்ணலாம், நேரத்தையும் கவுண்ட் பண்ணலாம். 9 o'clock 10 minutes. ஸோ எண்ணங்களிலே உடையதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். சிலவங்க பார்த்தீங்கன்னா பணத்தை பிடிச்சிட்டு நேரத்தை விட்டுருவாங்க, சிலவங்க நேரத்தை பிடிச்சிட்டு பணத்தை விட்டுருவாங்க. ரெண்டுமே எண்ணக்கூடியது. ரெண்டுமே கவனமாக கையாண்டால் நமது வாழ்க்கை மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு வந்த நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஒரு கருகலான சத்தியத்தை நீங்கள் கேட்டு இருதயத்தில் புரிந்து கொள்ளணும். எது முக்கியம், எது முக்கியம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பணம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. உணவு,
உடைக்காக, இருப்பிடத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, நமது கல்விக்காக பணம் செலவிடப்படுகிறது. அப்படித்தானே? பணம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. உண்மைத்தான். அது மாறாத உண்மை, நிதர்சனமான உண்மை. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆமென். ஆனால் பணம்தான் வாழ்க்கை என்று ஒரு குறியா வாழ்ந்துடக்கூடாது. இப்படி செலவு பண்ணணும். வரவு எட்டனா, இப்போ இங்கே 8 அணாலாம் தெரியாது, அதெல்லாம் பழைய காலம். இப்போ லட்சத்தை சொல்லுங்க பாஸ்டர் அப்படிங்கிறா. வரவே சின்னதாக இருக்குது, ஆனால் செலவு பெருசாக இருக்குது. அப்படின்னா எல்லாம் கடன் தாங்க. கடனில் போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மொழியை பார்த்தீங்கன்னா, கடந்த வாரத்தில் 7 பேர் ஒரு குடும்பத்தில் தற்கொலை. கடன் பாரம். சொந்த பந்தங்கள் உதவி. சொந்த பந்தம் எப்படி உதவி செய்யும்? நீங்கள் அவங்கள கேட்டுட்டா கடன் வாங்கினீங்க? யாரையும் நம்பக்கூடாது. பண விஷயத்தில் நாம் கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். 7 பேர் தற்கொலை பண்ணிட்டாங்களே, செய்தி கேட்டு ரொம்ப துக்கப்பட்டேன். பணத்தை எப்படி கையாளணும்னு தெரியல அவங்களுக்கு. பணத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும், அது அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படின்னு தெரியல. மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு உதவி யாரும் முன் வரல. ஸ்தோத்திரம். 7 பேருடைய உயிர் பாருங்க, பரிதாபமாக ஒரு காரில் போயிடுச்சு. அப்படியே நான் விசுவாசிக்கிறேன், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வேண்டிய பணத்தை தருவார். அல்லேலூயா. அதை விட முக்கியம், பணத்தை தருகிற கர்த்தருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஸ்தோத்திரம். பணத்துக்கு விரோதமானவர் அல்ல. ஆபிரகாம் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு அடியான் விரோதம் அல்ல, இந்த பைபிள் விரோதம் அல்ல. ஆமென். நாம் ஆசீர்வாதமாக இருப்பதே தேவனுக்கு சித்தம், தேவனுக்கு பிரியங்க. அதுதான் லார்ட்ஸ் வில், காட்ஸ் வில். ஆனால் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கையில் கொடுக்குறப்ப நம்ம அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆசீர்வாதத்தை பெருசாக நினச்சிட்டு மற்றதெல்லாம் தள்ளி விட்டுறாங்க. சோத்திரம். உறவுகளாகட்டும், குடும்பமாகட்டும், சோத்திரம், கர்ப்ப பிறப்பாகட்டும், ஆண்டவர் ஆராதனை, ஆண்டவரையே ஒதுக்கி விடுகிறார்கள். விளைவு பஞ்சம், தரித்திரம், வறுமை தாண்டவம் ஆடுகிறது. இந்த பண ஆசையினால என்ன சம்பவிக்கிறது? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை இருக்கிறவர்கள் விசுவாசத்தில் இருக்க மாட்டாங்க. யார் விசுவாசத்தில் கடைசி வரை இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பணத்தின் மீது மோகத்தை செலுத்தாதவர்கள், பணத்தின் மீது ஆசை வைக்காதவர்கள் தான் இந்த கிறிஸ்தவத்தில் கடைசி வரை நிற்க முடியும். அல்லேலூயா. பணத்தின் மீது ஆசை வச்சுட்டீங்கன்னா கிறிஸ்தவத்தில் நிற்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வழுவி தேவனை விட்டு விலகி போய்விடுவீர்கள். ஆமென். விளைவு அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். தங்களை தாங்களே குத்தி கொண்டு மாண்டு போகிறார்கள். கவனிங்க, பணம் எல்லாவற்றுக்கும் தேவை. ஆமென். ஸ்தோத்திரம். பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஏற்கனவே சொல்லிட்டேன், பணம்தான் எல்லாம் என்று நினைப்பவர்கள் குறுகிய எண்ணம் கொண்டவர்கள். அது ஞாபகம் வச்சுக்கணும். பணம் தாங்க அப்படின்னு முக்கியத்துவம் படுறவங்க ரொம்ப ஷார்ட், ரொம்ப அவங்க பிராட் மைண்டாக இருக்க மாட்டாங்க. குறுகிய எண்ணம் உடையவர்கள், வாழ்வின் மதிப்பை புரிந்து கொள்ளாதவர்கள், பணத்தை மையமாக வைத்து வாழ்பவர்கள். கவனிங்க, நீச்சல் குளத்தில் ஒருத்தர் நீந்துறான். நீந்தி ஃபஸ்ட் ப்ரைஸ் வர்றான். ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வெற்றி அடையும் போது, வெற்றி அடைகிற வரை அவன் எதுக்குள்ளே தான் இருக்கணும்? அந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும். வெற்றி அடைந்து மேலே வரணும். அவன் அந்த தண்ணி அவனுக்குள்ளே போயிடக்கூடாது. பார்த்தீங்களா? தண்ணிக்குள்ளே தான் அவன் வெற்றி அடைகிறான். தண்ணிக்குள்ளே தான் அவன் நீச்சல் போட்டு நீந்தி வருகிறான். அந்த பரிசை தட்டி செல்கிறான். அந்த பரிசை தட்டி செல்வதற்கு அந்த தண்ணீர் உபயோகமாக இருக்கிறது. அந்த நீந்துகிற தண்ணீர் அவனுக்கு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், மூழ்கி அவன் சாகடிக்கப்படுவான். இந்த உலகத்தில்
நம்ம நீந்தி முன்னேறுவதற்கு பணம் அவசியம், கட்டாயம் பணம் வேண்டும். ஆனால் இந்த பணமே வாழ்க்கைன்னு சொல்லி இருந்துட்டா நம்முடைய வாழ்க்கை நிர்கதியாகி போய்விடும். விசேஷமாக விசுவாசத்தை விட்டு வழுவி போவார்கள். ஆமென். அநேக வேதனைகளினால் தங்களை உருவ குத்தி கொள்வார்கள். ஆமென். இப்போ எதை நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம்? பண ஆசை. இன்னொரு வசனத்தை வாசிக்க, முன்பான வசனத்தை வாசிக்கலாம். இந்த ரெண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளினாலும் விழுகிறார்கள். பாத்தீங்களா? ரெண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுங்க. உடனே ஐஸ்வர்யவனாக நான் மாறணும். இன்னைக்கு அப்படித்தானே? சமூகத்தில் எது பெரிய நல்ல மதிப்பை கொடுக்கிறதுனா பாதுகாப்பாய் வாழ்வது, சேஃப் ரீஜியன். மட்டுமல்ல, சமூகத்தில் நல்ல பெயர். ஐயோ, அண்ணாரா இன்னாரா, அவரை போல யாரும் இருக்க முடியாது. நல்ல பெயர் வேணும், பாதுகாப்பான லைஃப் வேணும். இதுதான் சாதனைன்னு நினைக்கிறாங்க. இதான் சக்சஸ்ஃபுல். இதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் பணத்தை கொண்டு சாதிக்கிறார்கள். நல்ல பெயர், நல்ல சேஃப்டியான ரீஜியனில் வாழ்வது, ஸ்தோத்திரம், சமூகத்தில் சமுதாயம் மதிக்கணும், அந்தஸ்து வேணும். இதுக்கெல்லாம் பணம் வேணும். பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம்? திட்டமிட்டு செயல்படுகிற தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து எச்சரிக்கிறார். நல்ல கவனிங்க. வேதம் ஐஸ்வர்யவான்களாக விரும்பக்கூடாது அப்படிங்கிறார். ஸ்தோத்திரம். பணம் தேவை, ஆனால் சீக்கிரத்தில் குறுகிய நாட்களில் நான் சாதிச்சு காமிக்கிறேன்னு ஒரு வெறி வருது பாருங்க. அது கிறிஸ்தவத்துக்கு விரோதமான செயல். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அப்படி ஒரு சேலஞ்சோடு நீங்கள் வாழ்கிறீங்களா? அது அப்படியே தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் வைக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே, இந்த வேளை அடியேனே திருசித்தம் தீர்மானத்தோடு போகணும். கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி. ஆமென். இதுவரை வாங்கியிருந்தா வாங்கின கடனை அடைக்கணும். அது இன்னைக்கு நிறைய பேர் மறந்துடுறாங்க. எப்போ வாங்கினேன், எங்கே வாங்கினேன், ப்ரூஃப் இருக்கா, நீ என்ன செய்வியோ செஞ்சுக்கோ அப்படிங்கிறது கிறிஸ்தவனுக்கு அழகல்ல. வாங்கின கடனை வட்டி முதலமாக என்ன செய்யணும்? திருப்பி கொடுக்கணுங்க. இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறேன், கடனை வாங்கிட்டு அதை மறந்துடுறாங்க. இன்னைக்கு யாரோட ஆண்டவர் பேசுகிறான்னு தெரியல. துன்மார்க்கன் வாங்கின கடனை
திருப்பி செலுத்தாமல் போகிறான். கவனம், நீ திருப்பி செலுத்தலனா நீ துன்மார்க்கன். வாங்கின கடனை அடைக்கிறத விட உனக்கு என்ன வேலைன்னு கேட்குற. வாங்குறப்ப எவ்வளோ பணிவா நீங்க வாங்கினீங்க, கொடுக்கறது அவ்வளோ தீவிரமா இருக்கணுமே. எல்லாம் சுகபோக வாழ்க்கை. எப்போ வாங்கின கடன்? அது யார்கிட்டயோ வாங்கினது. கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவன் மாதிரி ஆயிட்டான், கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான் உட்காந்து. இந்த காலை வேளையில் ஆண்டவர் யாரோடு பேசுகிறான்னு தெரியல. கடனை அடைப்பது தான் உன்னுடைய முதல் வேலை. ஆமென், ஸ்தோத்திரம். இனி கடன் வாங்காத. உங்களுக்கு ஆண்டவர் அருமையான ஆலோசனை கண்டித்து உணர்த்துகிறார், அன்பாவும் பேசுகிறார். இருக்கிறது போதும் என ஐஸ்வர்யவன் ஆக வேண்டும் என்று தீவிரப்படாதே. அது கிறிஸ்தவத்துக்கு விரோதமானது. கர்த்தரே நம்மை ஐஸ்வர்யவனாக மாட்டுவார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் ஒரு நேரம் வச்சிருக்கிறாருங்க. அந்த நேரத்தில் எல்லாம் நமக்கு செய்வார். நமக்கு வேண்டிய அத்தனை வசதிகள், நல்ல தொழிலை ஆண்டவர் உனக்கு செய்து கொடுப்பார். நல்ல வருமானத்தை கர்த்தர் தருவார். உனக்கு நல்ல பலனை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. அந்த ஆராதனை வேளையில கர்த்தர் சொல்லுகிற ஆவியானவர் உரைக்கிற வார்த்தை, உனக்கு ஏற்ற நேரத்தில் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற ஐஸ்வர்ய சம்பன்னரை நீ ஆராதிக்கிறாய். ஹல்லேலூயா. அவன் நேரத்துக்காக பொறுத்திரு, அமைதலாயிரு, பொறுமையாயிரு. உன் காரியத்தை செய்ய துடிக்காத, லஞ்சம் கொடுக்காத. ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமான பகை. ஆமென், ஸ்தோத்திரம். காரியத்தை சாதிக்கிறதுக்காக பணத்தை கொடுக்க எத்தனை பேர், ஒரு சிலர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோடு இன்றைக்கு இடைபடுகிறார். அந்த பணத்தை கொடுக்காத. கர்த்தரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அது உன் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆமென். நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம காசை கொடுத்து நீங்க அமைதியா இருங்க ஆண்டவரின் அவருடைய கரத்தை தடுத்து நிறுத்திடுறோம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் போது அவரை அனுமதியுங்கள், உங்கள் கரத்தை முடக்குங்கள். ஆமென். உங்க கரம் அமைதியா இருக்கட்டும். கர்த்தருடைய கரம் அப்பதான் செயல்படும். பணத்தின் மீது ஆசை, செல்வத்தை திரட்டணும், வசதியை பெருக்கணும். நமக்கு என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? நமக்கு எல்லாம், நான் அடிக்கடி சொல்லுவேன், கூட்டி கழித்து பார்த்தா உங்களுக்கு எல்லாம் சூப்பராக வாழ்கிறீங்க. உங்கள் வருமானத்துக்கு மிஞ்சி தான் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். கூட்டி கழித்து பாருங்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதில் திருப்தி ஆகவே மாட்டோம். மற்றவங்களை எட்டி பார்க்குறோம். அவன் இவ்வளோ வேலைக்கு போயிட்டான், ஃபாரின்லாம் போயிட்டான், இவ்வளோ சம்பாதிக்கிறான், எனக்கு எப்போ இதெல்லாம் வரும்? அடுத்தவங்களை பார்த்து வாழாத. இன்னைக்கு அநேகர் தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மற்றவர்களை போல வாழ வேண்டும் என்று செல்வத்தை திரட்டுவதிலே தீவிரப்படாதே, வசதியை பெருக்குவதிலே தீவிரப்படாதே. கர்த்தர் ஆதினதின் காலத்தில் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். ஆமென். இன்னைக்கு அநேகர் இஎம்ஐயில் போய் சிக்கிட்டு படுற பாடு பாருங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சர்ச்சுக்கும் அவங்களால வர முடியல. கேட்டால் கடன் பார சுமை பாஸ்டர், ரொம்ப வேதனையாக இருக்குது. ரொம்ப மனசு பாரப்பட்டு தான் இந்த மெசேஜை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கடன் வாங்காத வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். வாங்கின கடனை சீக்கிரத்தில் கர்த்தர் அடைக்க உதவி செய்வார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து. இந்த மாதம் ஆண்டவர் உனக்கு கிருபை செய்வார். இரக்கம் செய்கிற மாதம், கிருபை செய்கிற மாதம். பயப்படாதே. அல்லேலூயா. மற்றவர்களை போல வாழணும் துடிக்காதீங்க. அந்த எண்ணத்தை இன்னைக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்கிறார். வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம், ஸ்தோத்திரம், 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆசை, விருப்பம், ஞாபக சக்தி, மனசாட்சி, இவைகளெல்லாம் அடங்கினது எது அப்படின்னா ஆத்துமா. இந்த ஆசை எங்க வரும்னு நினைக்கிறீங்க? ஆத்மாவுக்குள்ள தான் வரும். ஆசை, விருப்பங்கள், வெறுப்புகள்,
ஞாபக சக்தி, மனசாட்சி. நம்மகிட்ட பேசும் பார்த்தீங்களா, நம்மகிட்ட அப்படியே ஒரு கான்வர்சேஷன் பேசிக்கிட்டே இருக்கும். இந்த குணமெல்லாம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஆத்துமாவுக்கு இருக்கிறது. அப்போ நம்ம ஆத்துமா தூய்மையா இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆவிக்கு என்ன இருக்குன்னா முக்கியமான கருகலான சத்தியம், நம்பிக்கை, விசுவாசம், பயபக்தி, ஜெபம், ஆராதனை. சொல்லுங்க பார்ப்போம். நம்பிக்கை, விசுவாசம், பயபக்தி, ஜெபம், ஆராதனை. 5 கேரக்டர் ஆவிக்கு இருக்கு. என் வலது பக்கத்தில் ஆவியை நிறுத்திக்கோங்க. சென்டரில் ஆத்துமா. ஆத்துமாக்கு என்னெல்லாம் இருக்கு? ஆசை, விருப்பங்கள், ஞாபக சக்தி, மனசாட்சி, வெறுப்பு, எல்லாம் ஆத்துமாக்கு இருக்கு. இந்த சரீரம் பார்த்துட்டீங்கன்னா இந்த சரீரத்துக்கு என்ன இருக்கு? கண்கள், பார்ப்பது ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? மணிக்கணக்காக உட்காந்து பார்க்க சொல்லுங்க, செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்போம். மணிக்கணக்காக டிவியை பார்க்க சொல்லுங்க, பார்த்துக்கிட்டே இருப்போம். லேப்டாப், ஐபேடான எல்லாம் விதவிதமாக இப்போ கேட்ஜெட் வந்துடுச்சு. சரீரத்துக்கு பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, புசிப்பது, உணர்வு, 5 காரியங்கள் இருக்கிறது. என்னெல்லாம் இருக்குது? பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, புசிப்பது, உணர்வது. 5 காரியம் இந்த மாம்சத்துக்கு இருக்கு. இப்போ ஆசை யாருக்கு இருக்கு? ஆத்மாக்கு இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் ஒரு BMW காரில் போகிறீங்க, ஒரு மனுஷனை அடித்து ஸ்பாட் அவுட் பண்ணிட்டீங்க, அங்கேயே இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த காரில் பயணிக்கிற நீங்கள், போலீஸ் வருது, அந்த மனிதனை ஏற்றி கொன்றது யார் அப்படின்னா கார் தான் ஏற்றுச்சு. அப்போ முறைப்படி காரை தான் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கணும். ஆனால் யாரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா காரை அரெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த காருக்குள் இருக்கிற ஓட்டுநரை தரத்தரன்னு இழுத்து கொண்டு வந்து சிறைச்சாலையில் அடைக்கிறார்கள். அதை போல இந்த சரீரம் ஒரு கார் மாதிரி பாவம் செய்யும். ஆனால் தண்டனை அனுபவிக்கிறது யார் அப்படின்னா இந்த ஆத்துமா தாங்க. ஆத்துமா விலையேற பெற்றது. ஆமென். இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்படுகின்றபடினால் மண்ணுக்கே போயிருங்க. இந்த சரீரத்தில், இந்த சரீரம் நரகத்துக்கெல்லாம் போகாது. ஆனால் சரீரத்துக்குள் இயங்கி கொண்டிருக்கிற ஆத்துமா இருக்கு பாருங்க. இந்த ஆசை, விருப்பங்கள், சோத்திரம், இந்த ஞாபகம், மனசாட்சி, இது அப்படியே டிட்டோ. அது உலகத்தான் என்ன சொல்லுவான்னா ஒரு இன்னர் மேன் அப்படிமா, உள்ளான மனிதன் அப்படிமா. இந்த ஆத்துமா சரீரத்திற்கு ஒப்பனையா இருக்குது. சரீரத்தில் எப்படி பார்க்க முடியுமோ இந்த ஆத்துமாவும் பார்க்கும், இந்த ஆத்துமா கேட்கும். சரீரம் எப்படி உணர்வுகளால் இருக்கு, அதே உணர்வுகள் உள்ளான மனிதனுக்குள்ள இருக்குங்க. கவனிங்க, இந்த ஆத்துமா சொல்றபடி தான் இந்த சரீரம் இயங்கும். ஆனால் கடைசியில் தண்டனை பார்த்தீங்கன்னா இந்த ஆத்துமாவுக்கு தான். இந்த சரீரம் அப்படியே மண்ணுக்கே போயிடும். ஆத்துமா ஆசை, விருப்பங்களை அடக்கி ஒடுக்க வேண்டும். என்றைக்கு இந்த ஆத்துமா ஆவியோடு சாஞ்சிருக்கோ அவர்கள் ஆவிக்குரியவர்கள். என்றைக்கு இந்த ஆத்துமா மாம்சத்தோடு சாய்ந்திருக்குதோ அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். இஸ் இட் கிளியர்? புரிஞ்சிச்சா? உங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கிறேன். இந்த ஆசை, விருப்பங்கள், வெறுப்புகள் மாம்சத்தோடு இணைந்து பயணித்து கண் பார்க்குற மாதிரி, காது கேட்குற மாதிரி, நல்ல வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு நல்ல மகிழ்ச்சி அப்படியே இருக்கிற அனுபவம். சபையை மறந்துடுறது, ஆண்டவரை மறந்துடுறது, கர்த்தர் வேண்டாம், இந்த வேதம் வேண்டாம். அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். மாம்ச சிந்தை மரணம். ஆனால் என்றைக்கு இந்த ஆசை, விருப்பங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், இந்த எல்லா உணர்வுகள் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறதோ, எந்த கட்டுப்பாட்டுக்குள்? ஆவி. ஆவியில் என்ன இருக்கு? விசுவாசம், நம்பிக்கை, பயபக்தி, ஜெபம், ஆராதனை. இது அப்படியே இங்கே ஒட்டுக்குச்சுன்னு வச்சுக்கோங்க. இது ஆவிக்குரியவர்களாமா. இந்த பிசாசு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆவிக்குரியவர்களாக வாழ விடவே மாட்டான். ஆவியானது கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. முந்திலாம் அரிக்கன் லைட்னு சொல்லுவாங்க, மெழுகுவர்த்தி. சாயங்காலம் கரண்ட் இருக்காது, சில திடீர்னு பவர் கட்டு. அப்போ நம்ம வீட்டில் கரெக்டாக நியூஸ் பேப்பரில் வந்துடும் 7 to 8 பவர் கட் அப்படின்னா
வீட்டில் அரிக்கன் லைட்டில் எல்லாம் ஏற்றி, இந்த திரியெல்லாம் ஏற்றி மண்ணெண்ணெயெல்லாம் தொட்டு மேலே வச்சு அப்படி ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. கரெக்டாக கரண்ட் போனோன்னே ஆன் பண்ணுவாங்க. மெழுகு திரி அப்படி தான். இந்த சின்ன பிள்ளைகள் நமக்குலாம் ஒரு விளையாட்டு, கரண்ட் வந்தவுடனே என்ன செய்வோம், ஓடி போய் அந்த மெழுகு திரியை அப்படின்னு ஊதி அணைச்சி விட்டுரு. அணைக்கிறதா நம்ம வேலை. சின்ன பிள்ளைகள் பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஆவி இருக்கு பாருங்க, ஆவி வந்து கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது அப்படிமா. அவ்வளோதான். விசுவாசத்துக்கு முன்னாடி போடுங்க, அவிஸ்வாசம். நம்பிக்கைக்கு முன்னாடி போடுங்க, இவ்வளோதான் ஆக்கும். இதை போய் பெருசாக பேசுறிய நீ அப்படின்னு பிசாசு பேசுவான். விசுவாசத்துக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அவிஸ்வாசம், அவநம்பிக்கை, அவபக்தி, ஜபமின்மை, ஆராதனையின்மை எல்லாம் சீரோ. பிசாசனுடைய தந்திரம் என்ன தெரியுங்களா? இந்த ஆவியை அணைத்து போடுவது. கவனிங்க, நீங்களும் நானும் ஆசை விருப்பங்களை இந்த ஆவியோடு சேர்த்து கொண்டால் நாம் ஆவிக்குரியவர்கள். ஆமென். இந்த ஆவி எங்க இணைந்திருக்கணும்? தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம அவசரப்படுறதுனால தான் பிரச்சனையே. வெயிட் பண்றதே கிடையாது. உங்க செல்வத்தை திரட்டி, வசதியை பெருக்கி, பிறரை விட, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், பிறரை விட நான் வாழ்ந்து காட்டுவேன்னு வெறி கொள்ளாதீங்க. கர்த்தர் எப்போ வைத்திருக்கிறாரோ அப்போ எனக்கு அவர் தரட்டும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமும் 29:12. 1 நாளாகமும் 29:12. ஐஸ்வரியமும் ஐஸ்வரியமும் கனமும் கனமும் உம்மாலே வருகிறது, உம்மாலே வருகிறது. தேவரீ எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. ஐஸ்வரியத்தை தராம இருப்பாரா? கட்டாயமா நமது ஆண்டவர் தருகிறவர். ஆமென். ஐஸ்வர்யமா இருப்பது தேவனுக்கு எதிர் அல்ல. பணம் சம்பாதிப்பது தேவனுக்கு விரோதமானது அல்ல. கடினமாய் உழைப்பது தேவனுக்கு விரோதமானது அல்ல. பணம்னா பொல்லாப்புன்னு நினைச்சிடக்கூடாது, அதுவும் தப்பு. பணத்தை வைத்திருக்கும் போது அது பொல்லாப்புன்னு நினைச்சிடக்கூடாது. கவனிங்க, ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது. ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உமது கரத்தினால் ஆகும். பார்த்தீங்களா? அதே அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 28. அவன் தீர்க்காயுசு தருகிற தேவன், ஐஸ்வர்யம் தருகிற தேவன், மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். பார்த்தீங்களா? தாவீது தீர்க்காயுசு உடையவனாயிருந்தான், ஐஸ்வர்யம் உடையவனாயிருந்தான், மகிமை உடையவனாயிருந்தான். அப்ப ஆசீர்வாதத்துக்கு வேதம் ஒருபோதும் எதிரானது அல்ல. ஆனால் நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தீவிரிக்க கூடாது, தீவிரமா ஓடாதீங்க. நிறுத்தி நிதானமாய் சோத்திரம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஆதியாகமம் 26:13 வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:13. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். யார்? ஆபிரகாம். மகா பெரிய வர வர விருத்தி அடைவீர்கள். ஆமே. நீங்களும் நானும் பாஸ்டர் உங்களையும் சேர்த்துக்கிட்டீங்க. ஆமாம், நானும் தான். அவருடைய வேலைக்காக காத்திருந்தா ஸ்தோத்திரம், அடியானையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற இந்த திருச்சபையில் ஸ்தோத்திரம் ஒருவனும் தரித்திரராக இருப்பதில்லை. ஆமென். ஸ்தோத்திரம். ஒருபோது நீங்கள் உங்களை கடன் வாங்க விடமாட்டார். நீங்கள் கடன் வாங்காதிருப்பீர்கள். அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி அப்படியே வந்து உன் குடும்பத்தில் வந்து பலிப்பதாக. ஓ ரிஹதரபா சந்தர் எல்லா தரித்திரம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள். ஓ நீங்கள் பலத்த ஜாதியாவீர்கள். அல்லேலூயா. விசுவாசிங்க, அது நடக்குங்க. பலிபீடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் அப்படியே நம்பிவிட வேண்டும். ஆமென்.
அப்படியே விசுவாசியுங்க. இதை கர்த்தர் செய்கிறாரா இல்லையான்னு பாருங்க. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், 100% நம்பி சொல்றேன் இந்த வார்த்தையை. நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள், ஒரு நாளும் கூனி குறுகி போக மாட்டீர்கள். ஆமென். உபாகம் 8:18, 1 சாமுவேல் 2:7 இவைகளெல்லாம் பாருங்கள், கர்த்தர் வர வர விருத்தி அடைய செய்கிறார். தாவீது வர வர பலத்து போனான். ஆமென், அல்லேலூயா. ஆனால் தேவை நமக்குள்க வேண்டிய 2 குணம். ஐஸ்வர்யவான்களாக விருப்பம், அது வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தரே ஐஸ்வர்யத்தை தருகிறவர். ஆமென். மட்டுமல்ல, பண ஆசை. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:20 வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம். நமக்கும் அநேக நேரத்தில் இந்த வசனம் அப்படியே இருக்கு, செயல்படுறதை பார்க்கலாம். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அல்லேலூயா. தீவிரப்படாதீங்க, கர்த்தரே தருவாருங்க. நம்ம உழைக்கிறது நம்ம வேலை, உழைக்காம இருக்கக்கூடாது. சோம்பேறி ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். 2 பேரும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யார் யார் அப்படின்னா, சுறுசுறுப்புள்ளவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவன். 2 பேருக்கு ஆண்டவர் தாராளமாக ஐஸ்வர்யம் கொடுக்கிறாராம். சோம்பேறி ஆசீர்வதிக்க மாட்டாருங்க. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து எல்லாம் வரணும். எப்படி வரும்? வராது. சுறுசுறுப்புடைய கையோ செல்வத்தை உண்டு பண்ணும். ஆக்டிவா இருக்கணும், லைவா இருக்கணும். பார்த்து சுறுசுறுப்புள்ள சபையாய் நாம் இருப்போம். நமக்கு வேண்டிய எல்லா ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் தருவார். ஆமென். 112ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், ரொம்ப அருமையான சங்கீதம். வாசிக்கலாமா? 112:3 வாசிக்க கேட்போம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். பார்த்தீங்களா? ஆஸ்தி இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும். யாருடைய வீட்டில்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வீட்டில். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்து நடக்கணுங்க. நம்முடைய வேலை உண்மையாக செய்யணும். கள்ளத்தனம் பண்ணி, ஆமென், ஸ்தோத்திரம், உருட்டி பெரட்டி லாபத்தை சம்பாதிக்கிற ஒரு சிலரை ஆண்டவர் எச்சரிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார். அப்படிலாம் சம்பாதிக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று இந்த வஞ்சனை பண்ணி சம்பாதிக்கிறதுங்க. அந்த எண்ணமே நமக்குள்ள வரக்கூடாது. வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 13:11. நீதிமொழிகள் 13:11. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். பாத்தீங்களா? கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான். அப்படியே மல்டிப்ளிகேஷன் டேக்ஸ் பிளேஸ். கைப்பாடா சேர்க்கணும். எனக்கு சிறந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மளிகை கடை வச்சுருக்கிறவங்க தான். அவங்களுக்கு பெரிய லாபம்லாம் வராது. ஒரு சோப்பு விற்றா 50 பைசா, ₹1. இவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? ஒவ்வொரு பொருளாக வாங்கி குருவி சேர்க்குற மாதிரி சேர்ப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பாங்க. ₹1 எந்திரிக்கணும். உட்கார்ந்த இடத்துலேருந்து கல்லாப்பட்டியிலேருந்து எந்திரிச்சு ஓடுவதும் வருவதும். பார்த்தீங்களா? அப்போ அப்படி சுறுசுறுப்புள்ளவனுடைய கை தான் செல்வத்தை உண்டு பண்ணும். நீதிமொழிகள் 10:4 வாசிக்க வேண்டாம். ஆக சுறுசுறுப்பாக இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். நல்ல கைப்பாடாய் சம்பாதிக்கணும். நம்முடைய திறமையெல்லாம் ஊற்றி ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. நான் ரொம்ப ஸ்தோத்திரம் சில நேரத்தில் துக்கப்படுவேன். ஐஸ்வர்யவான்களை பார்க்கும்போது உலகத்தான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கான். நமது விசுவாச மக்கள் ஏன் அந்த லெவலுக்கு வர மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு எண்ணம், சில சோம்பல், சில தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் மாறணுங்க. கைப்பாடாய் சம்பாதிப்பது அவர்கள் பெருகுவார்கள். ஆமென். நான் யோசித்து பார்த்தேன், இப்படி துக்கமாக யாராவது துக்கப்படுத்தி நீ சம்பாதிச்சனா அந்த துக்கம் உன் குடும்பத்துக்கே சாபமாயிரும். ஜாக்கிரதை. அந்த துக்கம் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு நல்லா தெரியும்.
நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நியாயமானதா அநீதியானதா, உங்கள் மனசாட்சி உங்கள்கிட்ட பேசும். இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். நல்ல உயர்ந்த இடத்துல உங்களை ஆண்டவர் வைப்பாருங்க. நான் மனதார பிளஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வாழ்த்து செய்தியை நான் சொல்கிறேன். அப்படி நல்ல உயர்ந்த இடத்துல வைக்கும்போது ஏழைகளை வயிற்றில் அடித்து சோத்திர பிறரை துக்கப்படுத்தி வஞ்சனையினால பொருள் ஈட்டாத, அது உன் குடும்பத்துக்கே சாபமாக மாறிடும். போதிய ஆண்டவர் கொடுக்கிறது போதும், சின்ன வருமானனாலும் கவனிங்க, ஸ்தோத்திரம், அது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். ஆனால் அந்த ஐஸ்வர்யம் பெருசுன்னு ஆண்டவர் சொல்லலை. நம்ம நினைக்கிறோம் வீடு சின்ன வீடு பாஸ்டர், ஓட்டு வீடு, குடிசை வீடு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ சமாதானமாக நீங்கள் வாழ்கிறீங்க. படுத்த உடனே 5 நிமிஷத்தில் தூக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் நல்ல சமாதானம் உள்ளவர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். அதுதாங்க கிறிஸ்தவத்துக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அல்லேலூயா. சோதரர் 5 நிமிஷத்தில் தூக்கம் வரல, அதுவும் இதுவும் போட்டு உழப்புறீங்கன்னா சம்திங் ராங். உங்களுக்குள்ள சமாதானம் இல்லை அப்படின்னா உங்களுடைய வருமானம் தவறான வழியில் வருகிறது. ஞாபகம் வச்சு, நான் சொல்லலை, உளவு அமைப்பு சொல்லுகிறது. 5 நிமிஷத்தில் தூங்கினா உன் உழைப்பு சரியான உழைப்பான். தூங்கலை அப்படின்னா எவன் வருவான்? இடி வருவானா? ஐடி வருமா? இப்படிலாம் பயப்படுறது யாரு? அரசியல்வாதி. வருமானம் ஒழுங்கா இல்லையே, லட்சமாக வருது, முறைப்படி வர்றதில்லை, கைப்பாடாய் சேர்த்து வருவதில்லை. மன ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆசை நமக்குள்ள வரக்கூடாது. ஐஸ்வர்யவான்களாக தீவிரமாக சம்பாதித்து ஒரு வீட்டை கட்டியே ஆகணும், இந்த வாகனத்தை வாங்கியே ஆகணும், தீவிரப்படாத. கர்த்தரே தருவாருங்க. பொறுமையாயிரு, அமைதலாயிரு. அல்லேலூயா. கடன் அடைக்கிறது தான் ஃபஸ்ட்டு டார்கெட். வாடகை கொடுக்கறது, ஆண்டவருக்கு கொடுக்கறது, இந்த ப்ரையாரிட்டி மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் வேஸ்ட்டாக போயிடுவீங்க. ப்ரையாரிட்டி மாற்றக்கூடாது. இதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பாடு, நம்முடைய ட்ரெஸ்ஸு, நம்முடைய பிரயாணங்கள், நல்லது கெட்டதுக்கு போகிறதெல்லாம் இதுக்கு அப்புறம்தான். சில குடும்பத்தை பார்த்துருக்குறேன், விருந்து வைக்கிறது, ஒவ்வொரு குடும்பத்தாக வா வான்னு வர வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல தட்டாப்புடலாம் விருந்து, கறி சாப்பாடு. கடைசியில் பார்த்தோன்னா மாத கடைசியில் ஒரு பைசா இல்லை. பார்த்தீங்களா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னே தெரியாமல் போச்சு. வாடகைக்காரன் வீட்டு வாசல் நின்று வாடகை கேட்க விடக்கூடாது. அந்த அளவுக்கு தரங்கெட்டு நம்ம வாழக்கூடாது. கர்த்தருக்கு கொடுப்பதை தனியாக எடுத்து வச்சிடணும், வாடகை கொடுக்கறது தனியாக எடுத்து வச்சிடணும், கடனை அடைப்பது தனியா. இதுக்கு அப்புறம் தான் எல்லா செலவுகள், பயணங்கள், நல்லது கெட்டது எல்லாம் அதுக்கப்புறம்தான். இதை மாற்றினீங்கன்னா நீங்கள் பண ஆசை உடையவர்கள். உங்கள் இருதயத்தில் சுகபோகமாக வாழணும்னு நினைக்கிறீங்க. கவனமாக கேளுங்க. இந்த சூத்திரம், இந்த தேவ செய்தி உடைய வாழ்க்கையை மாற்றும் என்று அடியான் விசுவாசிக்கிறேன். ஆமென். லூக்கா 12:16 வாசிக்கலாம். 29 ஓமைகளில் 16 ஓமைகள் பணத்தை குறித்த ஓமை. ஏன் இந்த உபதேசம் நமக்கு வேணும் அப்படின்னா, பண ஆசையினால் சிலர் விசுவாசத்தை விட்டு வழி போய் விடுகிறார்கள். 29 ஓமைகளில் 16 ஓமைகள் பணத்தை பற்றியது. வாசிக்கலாம். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். அல்லேலூயா. பயங்கர பிளான் போடுறாரு. He was a rich man. பயங்கர ப்ரீ பிளானோடு வந்திருக்கிறீங்களா? உங்களோட ஆண்டவர் பிரத்யட்சமாய் பேசுகிறார். இப்படிப்பட்ட பிளானோடு இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லாரு, நமது தோளை தட்டி கொடுக்குற தேவன் அல்ல. ஆண்டவர் அங்கே சொல்லாரு,
மதிகேடனே, முட்டாள் அப்படிங்கிறார் பாரு. முட்டாள்ங்கிறாருங்க. ஐஸ்வர்யவானாக தீவிரிக்கிறவனை தேவன் முட்டாள் என்கிறார். பண ஆசை உடையவர்களை முட்டாள் என்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, இன்னைக்கு ராத்திரி உன் உயிர் இந்த சரீரத்திலிருந்து போயிடுச்சுன்னா என்ன செய்வாய் பார்த்தீங்களா என்று சொல்லிவிட்டு ஒரு போதனையோடு அந்த வசனத்தை முடிக்கிறார். நாம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவன்களாய் இருக்க வேண்டும். ஐஸ்வர்யத்தை தருகிறது யார்? கர்த்தர். அவரிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இருக்க வேண்டும். கிருபையிலே வளரணும், விசுவாசத்திலே வளரணும், பரிசுத்தத்திலே வளரணும், நம்பிக்கையிலே வளரணும், பயபக்தியிலே வளரணும், ஜெபத்திலே வளரணும், ஆராதனையிலே வளர வேண்டும். இவைகளில் நாம் ஐஸ்வர்யவன்களாய் இருக்க வேண்டும். 2 விஷயம் இருக்குங்க. நீங்க கேட்கலாம், உங்க இருதயத்திலே இப்படி சிரிக்கிறீங்க, அது எனக்கு கேட்குது, உங்க சிரிப்பு சத்தம். பாஸ்டர், அப்போ நாங்கள் பிளான் பண்ணவே கூடாதுங்கிறீங்க. பிளான் பண்ணலாம், தவறே இல்லை. பிளான் பண்ணிவிட்டு அதன் மேல் கரைச்சி வைத்து நல்ல ஊக்கமாக கருத்த ஒரு ஜெபம் பண்ணுங்க. உமக்கு சித்தமானால் இந்த திட்டங்கள் நடக்கட்டும் அப்படி சொல்லணும். இது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன அப்படின்னா, தேவ சமூகத்திலே காத்திருந்து பிளான் அவர்கிட்ட வாங்கி எழுதி வாங்குறது. ஹல்லேலூயா. 2 செய்யணும். ஒரு ஆவிக்குரியவன் சகலவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். நிதானமாக நடக்கிறாங்க. எல்லாவற்றையும் சுற்றி முற்றி பார்க்குறான், பிளான் பண்ணுறான். பங்கு சந்தை, பொருளாதாரம், சீர்குலைவு எல்லாம் பார்த்துட்டு பிஸ்னஸில் பிளான் போடலாமா? கண்டிப்பாக போடணும். பிளான் போடு, மேலே கை வைத்து ஜெபம் பண்ணு, தேவ சித்தனா நடக்கட்டும். ஹல்லேலூயா. அப்படி பிளான் போட்டுட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தீவிரப்பட பண்ணக்கூடாது. தேவ சித்தனில் வேண்டாம். இன்னொரு முறை இருக்குது, அனதர் டைப். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஒரு பேப்பரோட உட்கார்ந்து நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இதை குறித்த திட்டம் என்ன சொல்லுங்க, நான் கேட்குறேன், அதை எழுதி எடுங்க. அது இன்னொரு டைப். எங்கள் பாஸ்டர் எனக்கு கற்றுக் கொடுத்த தந்திரம். ஊழியத்தில் அப்படி தான் இருக்கணும். சாலமோன் திட்டங்களையும் வகுக்க வேண்டும், திட்டமும் ஆண்டவரத்தில் கேட்கணும். 2ம் பேரலாக இருக்கணும். நீங்களே சொல்லுங்கள், ஆண்டவனே சோம்பேறின்னு அர்த்தம். உனக்கு பிளான் பண்ண தெரில, தரிசிக்க தெரில, பிஸ்னஸை குறித்து, ஊழியத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து உனக்கு தரிசனமே இல்லையே. தரிசனம் இல்லாத இடத்துல சீர்கட்டு போவாங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல. அப்போ ஒரு தரிசனம் இருக்கணும், விஷன் இருக்கணும். உங்கள் குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, உங்கள் தொழிலை குறித்து, எதிர்கால திட்டங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் அதன் மேலே கை வைத்து ஊக்கமான ஒரு ஜெபம், இயேசுவே உமக்கு சித்தமானால் இவைகளெல்லாம் நடக்கட்டும். ஹல்லேலூயா. இல்லைன்னா வேண்டாம் ஆண்டவர். இன்னொரு திட்டம் ஆண்டவர்கிட்ட கேட்டு எழுதுங்க. அது அருமையான திட்டம். 100% தேவனுடைய சித்தம் அதிலே காணப்படும். ஹல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யவான்களாக தீவிரிக்க கூடாது என்பதற்கு காரணம் என்னன்னு கேட்குறீங்களா? அந்த பவுலடிகளார் அந்த அதிகாரத்தில் சொல்றார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். தீவிரப்படக்கூடாதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யம் வந்துருச்சுன்னா நமக்குள்ள உள்ள மாற்றங்களை இங்கே பதிவு செய்கிறார். 17 வசனத்தை வாசிக்கலாம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். ஐஸ்வர்யம் வந்துருச்சுன்னா 2 பொல்லாத சுபாவம் வருதுங்க. 2 வர்ஸ்ட் கேரக்டர். நம்ம கையில் காசு பணம் வந்துருச்சுன்னா நம்ம மனசு என்ன ஆயிரும்? மேட்டிமை ஆயிரும். என்னை போல யார் இருக்கிறா? பாக்கெட்டில் அப்படியே பணத்தோடு சுற்றுவான். என்கிட்ட இருக்கிற பணம் வேற யார்கிட்டாவது இருக்குதா? ஐஸ்வர்யத்தின் மேன்மை இருமாப்பை கொண்டு வருகிறது, கடின இருதயத்தை கொண்டு வருகிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐஸ்வர்யம் வேணும், ஆனால் இருமாப்பு நமக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற இந்த சத்தியம் உங்களுக்கு இளகின மனசை தருவதாக. ஆமென். அடுத்து நிலை ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை போயிருது. பணம் தான் இப்போ உங்களுக்கு தெய்வமாயிருது. பணம் தான் கடவுள். செய்யும் தொழிலே ஆக்கிட்டாங்களே.
தொழில் தான் தெய்வம், கடை தான் தெய்வம், ஒர்க் ஷாப் தான் தெய்வம். பார்த்தீங்களா? ரெண்டையும் நம்ம இருதயத்துக்குள்ளே விடாமல் காத்துக்கொள்ள வேணும். அல்லேலூயா. இந்த கூழாங்கல் இருக்குது பாருங்கள், கூழாங்கல் தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அதை உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே எப்படி இருக்கும்? காஞ்சிருக்கு, தண்ணியே உள்ளே இருக்காது. எப்படிங்க அது? தண்ணிக்குள்ளேயே இருக்கிறது, ஆனால் தண்ணி மேலே மட்டும்தான் ஈரப்பதம், உள்ளே பார்த்தீங்கன்னா காஞ்சிருக்கு. இப்படி ஆயிரும் நம்ம மனசு. கல்லான இருதயம். என்னைக்கு நம்ம சமூகத்தில் கையில் பணம் வருதோ, மேட்டிமை, பெருமை, போதகத்துக்கு செவிகொடார்கள், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு ஆண்டவர் இளகின இருதயத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென். வாஞ்சிக்கணும் ஆண்டவர்கிட்ட. நீங்கள் ஐஸ்வர்யத்தை கொடுக்குறப்ப ஒரு நாள் நான் மேட்டிமை எனக்குள்ளே வரக்கூடாது சுவாமி. ஆமென். நம்ம கடந்த 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வசனத்தை தியானித்தோம், யோபுவின் புஸ்தகத்தில். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சிலருக்கு பணம் வரும்போது கையை அப்படி முத்தம் போடுவாங்களாம், முத்தம் அப்படி கொடுப்பாங்களாம். இந்த கை தான் எனக்கு சம்பாதிச்ச கைன்னு சொல்லி அவ்வளோ தங்களை மேன்மையாக நினைப்பாங்களாம். வாயில் கூட சொல்லலை, இருதயத்தில் நினைக்கிறதே விக்கிரகமாக அது. பார்த்தீங்களா? அப்போ நமக்கு சம்பாதிக்கலாம் தப்பு இல்லை, ஆனால் மேட்டிமை, பெருமை உள்ள வந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் கூடவே நடந்தான் 3.5 வருஷம். இயேசுவோடு நடந்தவன், இயேசுவின் உபதேசத்தை கேட்டவன், இயேசுவின் அற்புதத்தை கண்ணார கண்டவன். ஆனால் மனசு மேட்டிமை, பெருமை, ஆண்டோடைய போதனைகள் உள்ள போகவே இல்லைங்க. இந்த கூழாங்கல்லுக்குள்ள எப்படி உள்ள ஈரப்பதம் இல்லாதது போல இவன் இருதயத்தில் இயேசு இல்லை, இயேசு போதனைகள் இல்லை. அவன் யார்? மத்தேயு 26:21. மத்தேயு 26:21. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். பார்த்தீங்களா? உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்றார். யூதாசை குறித்து சொல்றார். யூதாசை குறித்து சொல்லும்போது ரொம்ப துக்கம் ஆண்டவருக்கு. மறைமுகமா அவனுக்கு மட்டும் உணர்த்துற மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டாருங்க. என் சிநேகிதனே அப்படிங்கிறாரு ஆண்டவர். ஆண்டவர் காமிச்சு கொடுக்கவே இல்லை. பார்த்தீங்களா? சிநேகிதனேங்கிறார். கடைசி ரொம்ப துக்கப்பட்டு சொல்றார், நீ பிறவாதிருந்தால் நலமா இருக்கும்பா. யூதாசு, நீ ஏன் பிறந்த அப்படிங்கிறார். மனுஷகுமாரன் எழுதியிருக்கிறபடி சிலுவைக்கு போவது நிச்சயம், ஆனா நீ ஏன் காட்டி கொடுத்து இப்படி ஆயிட்ட? வேண்டாங்கிறார் ஆண்டவர். எச்சரிப்பை அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. பல விதங்களில் சாஃப்டா சொல்றாரு, கண்டிச்சு சொல்றாரு, கேட்கவே இல்லைங்க. ஆண்டவர் பல விஷயம் நம்மோடு பேசியிருக்கிறாருங்க. இன்றைக்கு உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ஆமென். ஆராதனையிலே சொன்னேன், இந்த மாதம் சில நியாய தண்டனைகள் நமக்கு வரும். என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். திடீரென்று சில கோபாக்கினை வெளிப்படுகிற மாதம். இதில் ஆணுடைய கிருபையை பற்றி கொள்ளுங்க, கிருபையை பிடிச்சிக்கோங்க, இரக்கத்தை மன்றாடுங்க. யாருக்கு தெரியும், திடீரென்று இந்த கொள்ளை நோய் அதிகரிக்கலாம், இந்த மழை அதிகரிக்கலாம். ஆண்டுடைய கோபாக்கினால அநேக வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதம். ஆவினால் ஏவப்பட்டு சொல்கிறேன், இவைகளெல்லாம் நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அவருடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போயிடாதீங்க. அவருடைய சமூகத்தை விட்டு ஓடிவிடாதீர்கள். நீயோ தேவ மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு. எவைகளை விட்டு ஓடு? பண ஆசை வேண்டாம், ஐஸ்வர்யவானாக தீவிரிக்காதே. கடின இருதயம் வந்துடும், மேட்டிமை வந்துவிடும் உனக்குள்ள. உன்னுடைய நம்பிக்கை எல்லாம் ஐஸ்வர்யத்தின் மேல் போய்விடும், தேவன் மேல் உனக்கு நம்பிக்கை வராது. கவனமாயிரு. அல்லேலூயா. ஆமென். பார்த்தீங்களா?
இவன் எச்சரிப்பை கேட்கலங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இவன் இருதயம் முழுவதும் பண ஆசை. ஆனால் ஆண்டவர் கூட தான் இருந்தான். யோவான் 12:4 வாசிக்க கேட்போம். யோவான் 12:4. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். பாத்தீங்களா? தைலத்தை உடைத்து ஆண்டுடைய பாதத்தில் ஊற்றி அவருடைய மரணத்துக்கு முன் அறிவிப்பான இந்த செய்கையை செய்கிறார். இந்த பண ஆசை இருக்கிறவங்க இருதயத்தில் கால்குலேட் பண்ணிடுவாங்க, இது எவ்வளோ ஆகும். அவங்களுடைய கால்குலேஷன் துல்லியமாக இருக்கும். அவங்க கால்குலேட்டர்லாம் தேவை கிடையாது. மனசுலே துல்லியமாக யூதாஸ் கால்குலேட் பண்ணுறாரு. இந்த தைலத்தை விற்றா ஸ்தோத்திரம் எத்தனை தரித்திரத்திற்கு கொடுக்கலாம். ஊழியத்துக்கு செலவு பண்ணுறதை யாரெல்லாம் அற்பமாக நினைக்கிறீங்களோ அவர்கள் யூதாஸின் ஆவியை உடையவர்கள். தேவனுடைய ஊழியத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா? அவருடைய பாதத்துக்கு செலவு பண்ணுறாங்க. அவருடைய பாதத்திற்கு அந்த தைலத்தை உடைத்து அவருடைய மரணத்திற்கு முன்பான நிகழ்வை இவள் பிரகடனப்படுத்துகிறாள். இந்த பண ஆசை இருக்கிறவங்க பார்த்தீங்களா, அவங்க இருதயத்தில் ஊழியத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா? இதெல்லாம் தேவையா? இதை விற்று எத்தனை ஏழை இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுத்தா எத்தனை ஏழைகள் பிழைப்பாங்க. ஏன்னா கொழுப்பு பார்த்தீங்களா? யூதாஸ் அவன் ஊழியத்திற்கு எதிரானவன், ஊழியத்தின் செலவை அற்பமாய் நினைக்கிறவன். கவனமாக இருக்கணும். யூதாஸ் ஆண்டவர் கூட தான் இருந்தான், ஆனால் அவன் இருதயம் பிசாசுக்கு திறந்து விட்டான். அவனுடைய இருதயத்திற்குள் பிசாசு புகுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 6ஆம் வசனத்தை வாசிங்க. ரொம்ப அவன் ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும். அவன் கையிலே ஆண்டவர் பணப்பை கொடுத்திருக்கிறார். பணம் ஃபுல்லா அவன் தான் மெயின்டைன் பண்ணணும். பணப்பையை உடையவன். இப்ப இருதயம் ஃபுல்லா பண ஆசை. ஆண்டவரை உள்ள வரவிடலை, அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளலை, ஆண்டுடைய ஊழியத்துக்கு செய்வதையும் அற்பமாக நினைக்கிறான். இன்னொரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 22:3 முதல் வாசிக்கலாம். லூக்கா 22:3 முதல். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தானுங்க. பண ஆசை இருக்கிறவருடைய இருதயத்துல சாத்தான் புகுந்துருவான். ஏன் இவ்வளவு கண்டிப்பா உங்களுக்கு போதிக்கிறேன் அப்படின்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். அல்லேலூயா. பணப்பையை வைத்து கொண்டே நடந்த இருதயத்தில், யூதாசனுடைய இருதயத்தில் சாத்தான் புகுந்தான். விளைவு பிரதான ஆசாரியர்களிடத்தில் ரகசியமான உடன்படிக்கை. அவன் நினைக்கிறான் இயேசுவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறான். இயேசுவுக்கு தெரியாம என்னங்க இருக்கு? எல்லாம் தெரியும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். சோதரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோடு ஆலோசனை. அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். பார்த்தீங்களா? மனம் முழுவதும் பண ஆசை. விளைவு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனஸ்தாபப்பட்டாங்க. பண ஆசையினால பிசாசு உள்ள புகுந்து ரகசிய ஆலோசனை. ஆண்டவருக்கு தெரியாமல் நினைக்கிறேன். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், A to Z தெரியுங்க ஆண்டவருக்கு. ஆனால் வெளியே காமிச்சு கொடுக்கல. சிநேகிதனேங்கிறார், வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் அநேக நேரத்தில் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். மனம் திரும்பிட்டா ஆசீர்வாதம். அல்லேலூயா. யூதாசு செய்த தவறுக்கு வருத்தப்பட்டான். ஆனால் இயேசு வீட்டில் வந்திருந்தா அவன் பிழைச்சிருப்பான். அவன் பிரதான ஆசாரியனை தேடி போயிட்டான். ஓம்பாடு போ, நீ செத்தா சாகு, எனக்கு என்னங்கிட்டான். கிடையாது.
நல்லா கவனிங்க, நம்ம தவறு செய்வது இயல்பு. ஆனால் தவறு செய்து விட்டால் இயேசுவிடம் ஓடி வந்து பாவத்திற்கு மனஸ்தாபப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். மனஸ்தாபப்பட்டு அழுது ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா, நிறுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆமென். யோவான் 13:2 வாசிக்க கேட்போம். யோவான் 13:2. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். பார்த்தீங்களா, பிசாசு புகுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசு தூண்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பண ஆசை நமக்கு இருந்துச்சுன்னா பிசாசு பக்கத்திலே வந்து நிற்பான். யூதாசை போல இங்கே ஒருவர் கூட இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி தேவ செய்தி உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பிசாசு நம்மை தூண்டக்கூடாது, பிசாசு நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரக்கூடாது. நம்மை தூண்டுவது பரிசுத்த ஆவியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்குள் இருப்பது பரிசுத்த ஆவியாய் இருக்க வேண்டும். ஆமென். 27 வாசிங்க, இதே அதிகாரத்தில் 27. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று. அவ்வளவுதான், சாத்தான் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். இவ்வளவு எச்சரித்து பார்க்கிறார். கீழ்ப்படியில எச்சரிப்பை புறக்கணிக்காது, விளைவு தற்கொலை. பார்த்தீங்களா, நம்முடைய முடிவு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பண ஆசை இருந்தா பிசாசு பக்கத்திலே வந்து நிற்பான், பிசாசு புகுந்துருவான், பிசாசு நம்மை தூண்டுவான். ஜாக்கிரதையாக இருந்து இந்த ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்வோம். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 6:17. 1 தீமோத்தேயு 6:17 வாசிக்க கேட்போம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நாம் அனுபவிக்கிறதற்கு சகல விதமான நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா. ஐஸ்வர்யத்தை நமக்கு ஆண்டவர் தருவார். இனி கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. வாங்கின கடனை எப்படியாவது செலுத்தி தீர்ப்பேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணுங்க. பண ஆசை கொள்ள மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணுங்க. சகல நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, பண ஆசை இல்லாதவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல தீர்மானங்களோடு இந்த ஆராதனை விட்டு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் அநேக தேவைகள் உள்ள மாதம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவைகளை சந்திங்கப்பா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கல்லூரி ஃபீஸ் கட்டணும். ஆண்டவரே, எத்தனையோ தேவைகளோடு வந்திருக்கிற குடும்பத்தாருக்காக அடியான் செபிக்கிறேன். வானத்தின் பலகணிகளை திறந்து உமது பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஓ ரிகதரபா ஷபரபலரதுடபனா. வந்திருக்கிற ஜனங்கள் உமது ஆசீர்வாதத்தால் ஆண்டவரே நன்மையினால் திருப்தியாகட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.